காலிங் பெல் சவுண்டு கேட்க பிரசாத் ஏஞ்சி போய் கதவை திறக்கிறான். கதவுக்கு வெளியில ஒரு நபர் நிக்கிறாரு. பிரசாத் உடனே நீங்க யாருன்னு கேட்கறான். அதுக்கு அந்த நபர், இவ்வளவு நாளா நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா என்னால உன்னை பார்க்க முடியலன்னு வேண்டிக்கிட்டு இருந்தியே, அந்த கடவுள் நான் தான். இதை கேட்ட பிரசாத், கடவுளா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு அந்த நபர், உண்மையா தான் சொல்றேன், இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன். நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன், வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். இப்படி அந்த நபர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரசாத்தை அவங்க அம்மா பின்னாடியில இருந்து கூப்பிடுறாங்க. பிரசாத், அங்க தனியா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வந்து இந்த டீயை குடி, ஆறிட போகுது. இதை கேட்டதும் பிரசாத்னால அதை நம்பாம இருக்க முடியல. அந்த நபரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். பிரசாத் அம்மா கொடுத்த டீயை எடுத்து குடிக்கிறான். அதுல ஒரே இனிப்பு. உடனே கோவமா அவங்க அம்மாவை கத்த போறான். பக்கத்துல அந்த நபரை பார்த்ததும், ஒருவேளை இந்த நபர் உண்மையாவே கடவுளா இருந்தா என்னோட நடத்தையை அவர் தப்பா நினைப்பாரே. அம்மாவை திட்ட போன பிரசாத் அப்படியே சாந்தமாயிடுறான். ஆஃபீஸுக்கு கிளம்பி போறான். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனை எடுத்து பேசுறான். சார், நீங்க கேட்ட அமௌண்ட் நான் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கடவுள் இதையும் பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு பயந்த பிரசாத் அந்த பணத்தை அந்த நபருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, பணம் எதுவும் தேவையில்லை, இது என்னோட வேலை தான், எனக்கு இது சம்பளம் தராங்க, நான் இதை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வச்சிடறான். எப்பயுமே எல்லார்ட்டையும் கோவமா பேசுற பிரசாத் கடவுள் இருக்காருன்னு எல்லார்ட்டையும் அமைதியா பேசுறான். அன்னையோட நாளும் முடிவுக்கு வருது. அன்னைய நாள் முடிவு அவன் எப்பயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததை உணர்றான். தூங்குறப்ப அவன் புக்கு படிக்கிறதோ இல்ல பாட்டு கேட்கறதோ இல்ல மெடிடேஷன் பண்ணாதான் அவனுக்கு தூக்கம் வரும். ஆனா அன்னைக்கு அவன் படுத்ததுமே தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்துல ஒரு சத்தம் கேட்குது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க, உனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகலையா, எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு பிரசாத்தோட அம்மா அவனை எழுப்பி விடுறாங்க. ஓ, அப்ப இது எல்லாம் கனவா, இல்ல உண்மையா கடவுள் வந்தாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பிரசாத் அன்னையில இருந்து யாருக்கிட்டையும் கோவப்படுறது இல்ல, லஞ்சம் வாங்குறது இல்ல. கடவுள் இருக்காரோ இல்லையோ, நம்ம வேண்டுதலை கவனிக்கிறாரோ கவனிக்கலையோ, நாம மற்ற மனிதர்களை மதிக்க கத்துக்கிட்டாலே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும்.